முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியாவுக்கு வீடு வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியாவுக்கு வீடு வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த நலத்திட்ட உதவிகள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி தானியாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வீடு வழங்கி அதற்கான சாவியை தானியாவிடம் வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த 7 வயது சிறுமியான தானியாவுக்கு கடந்த ஆண்டு குறிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் தான் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக அந்த முகச்சிதைவு நோய்க்கான அந்த அறுவை சிகிச்சை 2 அறுவை சிகிச்சைகள் செய்து அவருக்கு கண் பார்வை சரியாக தெரியும்படியும் உணவு உண்ணுவதற்கு முறையாக வாய் திறக்கும்படியுமான அந்த சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று அந்த மாணவி தற்போது நலமுடன் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருக்கு தமிழ்நாடு அரசு பக்கபலமாக இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவர் தற்போது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிலையில அவருடைய படிப்பு செலவு முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில இந்த சிறுமி முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். எனவே அவரை நேரடியாக இந்த முகச்சிதைவு நோய்க்கான அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அவரை பார்த்து அவருக்கு நலம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய இல்லம் சென்றிருந்தார். அப்போது சிறுமியிடம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஒரு சிறிய வீட்டில் அதுவும் வாடகை குடியிருப்புல வசித்து வந்த சிறுமியினுடைய தேவைகள் என்ன என்று கேட்ட நிலையில அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று அந்த சிறுமி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். எனவே அப்போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்து விரைவில் அரசு சார்பில் ஒரு வீடு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில தற்போது அதே திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் ஒரு அரசு சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புக்கான சாவியை அந்த சிறுமி தானியாவிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி இருக்கிறார். ஏற்கனவே அந்த சிறுமிக்கு நல்ல முறையில் படிப்பு தொடரக்கூடிய வகையிலான பல்வேறு உதவிகள் செய்து வரக்கூடிய நிலையில் அவருடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த வீடு, அவருக்கான சொந்த வீடு வழங்குவதற்கான இந்த சாவியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சிறுமி தானியாவுக்கு வழங்கியிருக்கிறார். அதே போல பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பணவேடு தோட்டம் என்ற பகுதியில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி அனுஷ்யா என்பவருக்கும் சக்கர நாற்காலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.